ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 71. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாலிலிருந்து மித்ராவை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போட்ட ஆதியோ, நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன் என்று கேட்க, அவன் என்ன கேட்கிறான் என்பதை புரியாமல் விழித்தாள் மித்ரா. தான் கேட்பது அவளுக்கு புரியவில்லை என்பதை உணர்ந்தவன் அவள் அருகில் படுத்து கொண்டு அவளின் சேலையை விலக்கி அவளின் வெற்றிடையை வருடியவன், நான் மேலே உன்னை விட்டுட்டு வரும்போது என்ன சொன்னேன் என்று அவளின் விழி பார்த்து இதழரச கேட்க, அப்பொழுதுதான் சட்டென்று அவன் சொன்னது அனைத்தும் மித்ராவிற்கு நினைவு வந்தது. அதில் ஒரு நொடி அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா என்று அவன் மீண்டும் கேட்க, அவள் இருக்கு என்று சொன்னான். அதில் சட்டென்று அவள் மேல் வந்தவன், அப்புறம் ஏன் நான் சொன்னதையும் மீறி கீழே வந்த என்று அவளின் விழி பார்த்து இதழரச கேட்டவனை பார்த்து தெரு தெருவென்று விழித்தவள், அது தேவ் காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சா, அதான் யாரோ வந்திருக்காங்கன்னு என்று சொல்ல வந்தவளின் இடையை இறுக்கினான் ஆதி. அவனின் அந்த இறுக்கம் மித்ராவிற்கு வலியை கொடுத்தது. கிட்டத்தட்ட அவன் கைதடம் அப்படியே அவள் இடையில் சிவந்து போகும் அளவிற்கு அத்தனை இறுக்கமாக அவள் இடையை பற்றியிருந்தான் ஆதி. அதில் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தவள், என்ன பண்ற தேவ் என்று சொல்லி அவளின் கைகளை எடுக்க போக, ஆனால் அவளின் 2 கைகளையும் தன் ஒற்றை கையால் அவளின் தலைக்கு மேல் பிடித்த ஆதியோ அவளின் நெற்றி, கண், மூக்கு, கன்னம் என்று அனைத்திற்கும் முத்தமிட்டு கொண்டிருந்தான். இங்கு அவன் கைகளிலிருந்து தன் கைகளை விடுவிக்க போராடிய மித்ராவோ எப்படியும் அது தன்னால் முடியாது என்பதை உணர்ந்தவள் அவனிடம், வலிக்குது தேவ் என்று சொல்ல, அதையெல்லாம் காதில் வாங்காமல் அவள் முகம் முழுக்க முத்தமிட்டவனோ அவளின் காதருகில் குனிந்து, வலிக்கட்டும், நான் அதை அப்புறமா சரி பண்ணுறேன் என்று சொன்னவன் மேலும் அவள் இடையை இறுக்கினானே தவிர விடவில்லை. அதில் தேவ் என்று அவள் அழைக்க, அவளின் முகம் பார்த்தவனோ அவள் இதழை ஒரு நொடி சிறை செய்து விட்டவன். பின் அவளின் விழி பார்த்து, என்னமோ நான் உன்னை டாமினேட் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா என்று கேட்டான். அதற்கு அவள் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவளை பார்த்தவனோ அவனால் அவன் கைத்தடம் அப்படியே சிவந்து போயிருந்த அவளின் இடையை வருடியவன். அவன் கடித்ததால் அவள் கழுத்தில் ஏற்பட்டிருந்த காயத்தையும் பார்த்து கொண்டே அவளிடம், இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் உனக்கு தர பனிஷ்மெண்ட் என்று சொல்ல, அவனை புரியாமல் பார்த்தாள் மித்ரா. நான் உன்னை நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்டதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இதெல்லாம் என்று அவன் சொல்ல, அதில் ஒரு நொடி அதிர்ந்தாள் மித்ரா. நான் எவ்வளோ ஆசையாக உன்கிட்ட வந்தேன், ஆனால் நீ என்ன பண்ண என்று கேட்டவன், உன் கையில் அன்னைக்கு நீ சிசரால் குத்திக்கிட்ட அந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் என்னோட அடையாளத்தையும் உன் மேலே நான் பதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்று சொன்னவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து அங்கே சிறு சிறு முத்தங்கள் வைத்து கொண்டிருக்க, மித்ராவோ அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பிடித்திருந்த அவளின் கைகளை விட்டவன் அவள் கைகளை எடுத்து தன்னை அணைத்து கொள்ளும்படி செய்ய, ஆனால் அதற்கு மாறாக மித்ரா அவனை அணைக்காமல் அமைதியாக அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னை அணைக்காமல் இருப்பதை உணர்ந்தவன் வேகமாக நிமிர்ந்து அவளின் முகத்தை பார்த்து அவள் கன்னங்களை தன் 2 கை கொண்டு பற்றியவன், என்னாச்சுடி, பிடிக்கலையா என்று கேட்டான். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, அதில் சட்டென்று அவள் மேலிருந்து எழுந்திருக்க சென்றான் ஆதி. வேகமாக அவனின் ஷர்ட் காலரை பிடித்தவள் அவனை பார்த்து, என் மேலே உனக்கு அவ்வளோ ஆசையாதே என்று கேட்டவளுக்கு நன்றாகவே தெரியும் அவள் மேல் அவன் கொண்டிருப்பது ஆசை அல்ல, பேராசை என்று. அவள் கேட்ட கேள்வியில் குழம்பி அவளை புரியாமல் பார்த்த ஆதியோ அவள் நெற்றியோடு தன் நெற்றியை முட்டியவன், உன் மேலே நான் வச்சிருக்க ஆசையெல்லாம்
எதை வச்சையும் அளக்க முடியாதுடி என்று சொன்னவன், சரி அதை விடு, நீ சொல்லு, என்னாச்சு உனக்கு? ஒரு வேளை நான் உன்கிட்ட இப்படி அதிகாரமாக நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான். அவனை பார்த்து சிரித்த மித்ராவோ, நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் எனக்கு பிடிக்கும் தேவ், உன்கிட்ட அடங்கி போடுறதுல எனக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னவள் அவனை பார்த்து அழகாக புன்னகைக்க, ஆனாலும் அப்பொழுதும் அவன் முகம் தெளிவில்லாமல் தான் இருந்தது. அதை உணர்ந்த மித்ரா அவனை சட்டென்று கீழே தள்ளியவள் அவன் மேல் படுத்து கொண்டு அவன் முகம் முழுக்க முத்தமிட்டவள் அவனின் இதழை சிறை செய்தாள். அவள் தரும் இதழ் முத்தத்தை ரசித்து கொண்டு கண்கள் மூடி படுத்திருந்தான் ஆதி. அவன் இதழிலிருந்து தன் இதழை பிரித்த மித்ரா அவன் முகத்தை ஒரு நொடி பார்க்க, அவனோ கண்கள் மூடி அமைதியாக படுத்திருந்தான். அதில் சட்டென்று அவளுக்குள் ஒரு யோசனை தோன்ற, அதில் வில்லத்தனமாக சிரித்தவள் அவனின் கழுத்தில் முகம் புதைத்து அங்கே ஆழமாக அவனுக்கு வலிக்கும்படி கடித்து வைத்தாள். ஆதி என்னவோ அவளை லேசாகத்தான் கடித்தான். ஆனால் அவளோ நன்கு ஆழமாக அவனை கடித்தவள் அவன் கண்விழித்து அவளை பிடிக்கும் முன் வேகமாக அவன் மேலிருந்து எழுந்து அங்கிருந்த வாஷ்ரூமிற்குள் ஓடி கதவை சாற்றி கொண்டாள். அவள் கடித்ததில் வேகமாக எழுந்த ஆதி அவளை பிடிக்க முயல, அதற்குள் அவள் ஓடி கதவை சாற்றி கொண்டாள். அதில் அவள் கடித்த இடத்தை தன் கை கொண்டு வருடியவன் அவள் சென்ற அந்த பாத்ரூமின் கதவை பார்த்து, கேடி என்று சொன்னவனின் இதழிலோ ஒரு அழகான புன்னகை இருந்தது. அவள் கடித்தது அவனுக்கு துளியும் வலிக்கவில்லை. அதன்பின் எழுந்தவன் தன்னை சரி செய்து கொண்டு வெளியில் வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டவன் குழந்தைகளுக்காக காத்திருந்தான். ஆதி சென்றதை உறுதிப்படுத்திய மித்ரா வெளியில் வந்து தன் கலைந்திருந்த உடையை சரி செய்தவள் அவளும் வெளியில் வர, மேலே இருந்து குழந்தைகளும் கீழே வந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் அவர்களை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் ஆதி. அவனுடன் மித்ராவும் வந்தாள். அங்கே நின்று கொண்டிருந்த புதிய காரை பார்த்த ஆர்யா மற்றும் நிலா இருவரும் ஆதியை பார்த்து, அப்பா இந்த கார் யாரோடது என்று கேட்க, அவனோ நம்மளது தாண்டா என்று சொன்னான். அப்ப நேத்திருந்தது என்று நிலா கேட்க, அதுவும் நம்மளோடது தான் என்று சொன்னான் ஆதி. அதில் வேகமாக ஆதியிடம் வந்த நிலாவோ, அப்பா உங்ககிட்ட 2 கார் இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அம்மா சொன்னாங்க காரெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு. நான் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் தெரியுமா, நிறைய தடவை காரில் போகணும்னு. ஆனால் அம்மா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நம்மளாலாம் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க என்று நிலா சொல்ல, அதை கேட்டு திரும்பி மித்ராவை முறைத்தான் ஆதி. அவனுக்கு தான் நன்றாகவே தெரியுமே, என்னதான் மித்ரா அனைத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அவளிடம் ஒரு காரை என்ன, ஒரு நாட்டையே வாங்கும் அளவிற்கு கூட பணம் இருக்கிறது என்பதை அவன் அறிவானே. அப்படி இருக்கையில் தன் குழந்தைகள் ஆசைப்பட்டு கேட்டும் அதை வாங்கி தர மறுத்தவளை தான் இப்பொழுது மறைத்து கொண்டிருந்தான் ஆதி. அவனின் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்தவள் ஒரு நொடி ஜர்க்கானாள். தன் மனதிற்குள்ளேயே, மித்து, உன்னை போட்டு தலை வெளியில இருந்தெல்லாம் எவனோ வரவானா, நீ கட்டுனதும் பெத்ததுமே போதும் என்று நினைத்து கொண்டவள் வேகமாக மகனிடம் சென்றவள், சித்து வா போலாம் என்று அவனை அழைத்து கொண்டு காரில் ஏறி சென்று அமர்ந்து கொண்டாள். அவளின் நடவடிக்கைகளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்த ஆதியோ நிலாவை தூக்கி கொண்டு தானும் காரில் ஏறியவன் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். அன்று மாலை வரை நன்றாக ஊர் சுற்றினார்கள் நால்வரும். முதல் முறையாக குடும்பத்துடன் நால்வருமாக வெளியில் வந்திருந்தார்கள். அந்த நாள் அவர்களுக்கு மறக்க முடியாத நினைவாக இருந்தது. மாலை வீட்டுக்கு வரும்பொழுதே ஆர்யா மற்றும் நிலா இருவரும் தூங்கிவிட்டார்கள். அவர்களை தூக்கி கொண்டு வந்து அவர்களின் அறையில் படுக்க வைத்தனர் மித்ரா மற்றும் ஆதி இருவரும். அதன் பின் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்த மித்ராவோ தன் அறைக்கு சென்றவள் கபோர்டை திறந்து எதையோ தேடிக்கொண்டிருக்க, அப்பொழுது அந்த ரூமிற்குள்ளே வந்த ஆதியோ,
என்ன தேடுறாமோ என்று கேட்டான். அவள் தேடியது கிடைக்கவும் அதை கையில் எடுத்தவள் அந்த பென்டிரைவை ஆதியின் கையில் கொடுத்தாள். ஆதியோ புரியாமல் அந்த பென்டிரைவை பார்த்தவன் என்னது என்று கேட்க, என்னால் முடிஞ்சது தேவ், நீ சொன்னது உண்மைதான். அவங்களோட இருந்த அந்த 4 வருஷ வாழ்க்கையை என்னால் உனக்கு திருப்பி தர முடியாது. ஆனால் இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். உனக்காக பே பண்ணி பாரு, நான் உனக்காக டின்னர் ரெடி பண்ணுறேன் என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். அவள் சென்ற பின் தன் கைகளில் இருந்த பென்டிரைவை ஒரு முறை பார்த்தவன் அதை அங்கிருந்த டிவியில் கனெக்ட் செய்து பார்க்க ஆரம்பித்தான். அதில் ஒரு வீடியோ இருந்தது. அதன் முதல் காட்சியே மித்ராவிற்கு குழந்தை பிறந்து அதை முதல் முறை அவள் கையில் வாங்கியது. இந்த 2 குழந்தைகளையும் தன் கைகளில் வாங்கியவள் தேவ் நம்ப பாப்பா என்று சொல்ல அதை கேட்ட ஆதியின் உடல் சிலிர்த்தது. அன்று முதல் குழந்தைக்கு பெயர் வைத்தது, குழந்தை முதலில் அமர்ந்தது, நின்றது, நடந்தது என்று அனைத்து வீடியோவும் அதில் இருந்தது. குழந்தைகள் முதல் முறை பேசியது முதல் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்திருந்தாள் மித்ரா. இதில் அவளின் மகன் முதலில் அவளை அம்மா என்று அழைக்க அதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டவள் அழுகையுடன், தேவ் பாத்தியா, சித் என்ன அம்மானு கூப்பிடுறான் என்று சொன்னவள் நிலாவையும் தூக்கி அம்மா என்று அழைக்க சொல்ல, ஆனால் அவளோ அங்கே மாட்டப்பட்டிருந்த ஆள் உயர ஆதியின் போட்டோவை பார்த்து அப்பா என்று அழைத்தாள். அது மித்ராவிற்கே ஒரு நொடி அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியமாக தான் இருந்தது. அதை பார்த்த மித்ராவிற்கு இந்த நொடி அவன் தங்களுடன் இல்லையே என்ற மாபெரும் ஏக்கம் தோன்றியது. அதில் அவை மீண்டும் பார்த்தவள் அம்மா சொல்லு என்று சொல்ல, ஆனால் அவளோ மீண்டும் ஆதியின் புகைப்படத்தை பார்த்து அப்பா என்றுதான் சொன்னாள். அதில் கலங்கிய விழிகளுடன் அந்த போட்டோவை பார்த்த மித்ராவோ, பாத்தியா தேவ், நான் கூடவே இருக்கேன், ஆனா இவ அப்பான்னு உன்னதான் கூப்பிடுறா என்று சொன்னவள் கண்ணீருடன், நீ இப்போ எங்க கூட இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாள தேவ் என்று கேட்க, இங்கு அதை பார்த்து கொண்டிருந்த ஆதி எப்படி உணர்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் மனம் அந்த அளவிற்கு சந்தோஷத்தில் இருந்தது. அவன் மகளின் முதல் வார்த்தையே தானாக இருந்திருக்கிறோம் என்று நினைக்கையில், பின் அவர்களின் முதல் பர்த்டே ஃபங்க்ஷன், அவர்கள் முதல் முறை ஸ்கூலிற்கு சென்றது என்று அனைத்தையும் ரெக்கார்ட் செய்திருந்தாள். அவர்களின் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தை ரெக்கார்ட் செய்திருந்தாள். அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் ஒரு 10 நிமிடமாவது அவர்கள் ஆதியுடன் அமர்ந்து அந்த போட்டோவுடன் பேசுவது போல் அதில் இருந்தது. இதையெல்லாம் பார்த்தவனுக்கு இந்த ஒரு வீடியோ அவர்கள் மூவரின் 4 வருட வாழ்க்கை என்று புரிந்தது. இந்த நொடி அவனுக்கு தெரிந்தது எப்படி அவர்கள் தன்னை பார்த்தவுடன் அப்பா என்று ஓடி வந்து அணைத்து கொண்டார்கள் என்று. என்னதான் தான் அவர்களுடன் இல்லை என்றாலும் இந்த 4 வருடத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த நினைவையும் அவர்களுக்குள் மித்ரா விதைத்திருக்கிறாள் என்பதை இந்த நொடி புரிந்து கொண்டான் ஆதி. அதில் அந்த வீடியோ முழுவதையும் பார்த்தவன் வேகமாக எழுந்து மித்ராவை தேடி செல்ல, அவளோ கிச்சனில் நின்று சமைத்து கொண்டிருந்தாள். வேகமாக அவள் அருகில் சென்றவன் பின்னால் இருந்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனின் நிலையுணர்ந்த மித்ராவோ கேஸை ஆஃப் செய்தவள் அவனின் புறம் திருப்பி தானும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ் டி என்று ஆதி சொல்ல, நிமிர்ந்து அவனை பார்த்தவள், நான் தான் சாரி சொல்லணும் தேவ், ஐம் சாரி. எனக்கு தெரியும் எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை கண்டுபிடிச்சிருவேன்னு, அதனால தான் உனக்காக இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண என்று சொல்ல, அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவனோ மீண்டும் அவளை அணைத்து கொண்டான். இரவு உணவை சமைத்து முடித்த மித்ரா அனைத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைத்து கொண்டிருக்க சென்ற ஆதி நிலா மற்றும் ஆர்யாவை எழுப்பி கீழே அழைத்து வந்தான் சாப்பிடுவதற்காக. பின் ஒரு பிளேட்டில் உணவை போட்டவன் தன் கைகளாலேயே தன் குழந்தைகளுக்கு ஊட்டி கொண்டிருக்க,
தன் கன்னத்தில் கை வைத்து அவர்கள் மூவரையும் தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதியோ அவளின் முன் ஒரு வாய் உணவை நீட்ட, அதை பார்த்த நிலாவோ, அப்பா அம்மா நைட்ல சாப்பிட மாட்டாங்க என்று சொன்னாள். அவளை பார்க்காமல், அதெல்லாம் உங்க அம்மா சாப்பிடுவா என்று சொன்னவன் மித்ராவை பார்க்க, அவளோ தன் வாயை திறந்து அவன் ஊட்டிய உணவை வாங்கி கொண்டாள். இதை விழிகள் விரிய பார்த்த இருவரும் பெண் மித்ராவை முறைத்து பார்த்து, ஓ அப்போ நீங்க இவ்வளோ நாள் எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கீங்கல்ல என்று நிலா கேட்க, அவளை பார்த்த ஆர்யாவோ, அம்மா பொய் சொல்லலை, உண்மையதான் சொல்லியிருக்காங்க. அவங்க நைட்டில் சாப்பிட மாட்டாங்க தான், ஆனால் அப்பா இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று ஆர்யா சொல்ல, நொடி பொழுதில் இதை யூகித்த தன் மகனின் புத்தி கூர்மையை நினைத்து மனதிற்குள் மெச்சிக்கொண்டான் ஆதி. மித்ராவிற்கு ஆர்யாவை பற்றி ஏற்கனவே தெரியும். அவன் அப்படியே அவன் தந்தை ஆதியை போல் சிறு விஷயம் வைத்தே அது எப்படி எதனால் என்பதை யூகித்து விடுவான். என்னதான் இருவரும் பார்ப்பதற்கு ஆதியை போல் இருந்தாலும் ஆர்யா குணத்திலும் ஆதியை போல் தான் இருப்பான். நிலாதான் கொஞ்சம் மித்ராவை போல் நடந்து கொள்வாள். பின் நால்வரும் சாப்பிட்டு முடித்து தூங்க செல்ல, எப்பொழுதும் ஆர்யா மற்றும் நிலா இருவரும் தனியாக தான் தூங்குவார்கள். மித்ரா அவர்களை அப்படித்தான் பழக்கப்படுத்தி இருந்தாள். ஆதியும் கூட இங்கு வந்ததிலிருந்து தனி அறையில் தான் தங்கியிருந்தான். குழந்தைகள் அழைத்தார்கள் என்றுதான் அவர்களுடன் சென்று தூங்கினான். இப்பொழுதும் ஆர்யா மற்றும் நிலா இருவரும் ஆதி மித்ராவை பார்த்து, மா பா நீங்க 2 பேரும் இன்னைக்கு எங்க கூடவே தூங்குறீங்களா என்று கேட்க, கைகளை கட்டி அவர்களை முறைத்து பார்த்த மித்ராவோ ஏன் என்று கேட்டாள். அவள் முறைப்பதை பார்த்து தன் முகத்தை பாவமாக வைத்து கொண்ட இருவரும் ப்ளீஸ்மா என்று கேட்க, அவர்களை பார்த்து சிரித்த மித்ராவோ அவர்களின் தலையை கலைத்து விட்டவள், என் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் கேட்டு எதுவும் நடக்காம இருக்குமா, வாங்க போலாம் என்று சொன்னவள் அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். குழந்தைகள் இருவரும் நடுவில் படுத்திருக்க, அவர்களின் இருபுறமும் ஆதி மற்றும் மித்ரா இருவரும் படுத்திருந்தார்கள். குழந்தைகள் சில நேரத்தில் தூங்கிவிட, அதன் பின் எழுந்த ஆதியோ மித்ராவின் அருகில் சென்று அவளை அணைத்து கொண்டு படுத்து கொண்டான். அந்த பெட் மிகவும் பெரியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 பேர் படுக்கும் அளவிற்கு அத்தனை பெரிதாக இருந்தது. குழந்தைகள் இரவில் உருண்டு விழக்கூடாது என்பதற்காக பெரிய பெட்டாக வாங்கியிருந்தாள் மித்ரா. இவர்கள் தூங்கிய சிறிது நேரத்தில் எழுந்த ஆர்யாவோ ஆதியின் ஒரு புறம் மித்ரா படுத்திருக்க, அவனின் மற்றொரு புறம் சென்று படுத்து கொண்டான். அவன் எழுந்து சென்ற அசைவில் கண்விழித்தாள் நிலா. கண்விழித்தவள் எழுந்து அமர்ந்து சுற்றி முற்றி பார்க்க, அவள் அன்னை மற்றும் அண்ணன் இருவரும் அவள் தந்தையிடம் தூங்குவதையும் அவள் மட்டும் தனியாக தூங்குவதையும் பார்த்தவளுக்கு அழுகை வந்தது. ஆதி விழித்து கொண்டுதான் இருந்தான். எழுந்து அமர்ந்து அழும் நிலையில் உட்கார்ந்திருக்கும் தன் மகளை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவளை பார்த்தவனோ ஓய் ஆஷா குட்டி என்று அழைக்க, அதில் தன் தந்தையை பார்த்தாள் நிலா. என்னாச்சு என்று அவன் கேட்க, என்ன மட்டும் தனியா விட்டுட்டீங்க என்று கேட்ட மகளை பார்த்து ரசித்தவனோ இங்க வா என்று சொன்னான். அதில் எழுந்து அவன் அருகில் சென்றாள் நிலா. அதில் மித்ராவை அணைத்திருந்த தன் ஒற்றை கையால் தன் மகளை தூக்கி தன் மேல் படுக்க வைத்தவன் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு அவள் முதுகை தட்டி கொடுத்தவன் இப்போ ஓகேவா என்று கேட்டான். அவனை பார்த்து அழகாக சிரித்தவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு ஓகேப்பா குட் நைட் என்று சொன்னவள் அவனின் மார்பில் படுத்து தூங்கினாள். தூங்கும் தன் மகன் மற்றும் மகளை ஆதி ஆசையுடன் பார்த்து கொண்டிருக்க, அங்கே மித்ராவோ தன்னை அணைத்திருந்த கையை அவன் எடுத்ததினால் அவனை கொலை வெறியில் முறைத்து கொண்டிருந்தாள். அவளின் புறம் திரும்பிய ஆதி அவள் தன்னை முறைப்பதை உணர்ந்து அவள் ஏன் தன்னை முறைக்கிறாள் என்பதையும் உணர்ந்தவன் என்னடி என்று கேட்க, அவனை மேலும் முறைத்தவளோ உன் பொண்ணு வந்த உடனே என்னை விட்டுட்டல்ல என்று கேட்டாள். அவளை ஒரு நொடி அமைதியாக பார்த்தவன்
பின் ஆர்யா மற்றும் நிலா இருவரும் தூங்கியதை உறுதி செய்தவன் தன் ஒற்றை கையால் மித்ராவை சற்று மேலே தூக்கினான். அவள் முகம் தன் முகம் அருகே வரும் அளவிற்கு தூக்கியவன் சட்டென்று அவள் இதழ்களை சிறை செய்தான். அதில் ஒரு நொடி அதிர்ந்து அவனிடமிருந்து பிரிந்த மித்ரா, என்னடா பண்ற என்று மெதுவாக கேட்க, நீ தானடி சொன்ன உன்னை கவனிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியே என்று கேட்டவனின் இதழிலோ நக்கல் புன்னகை இருந்தது. அதை பார்த்து கடுப்பானவள் அவனை முறைத்து கொண்டிருக்க, உன்னெல்லாம் இப்படி தாண்டி கவனிக்க முடியும் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்வதைப் போல் சொன்னான் ஆதி. மேலும் முறைத்த மித்ராவோ அவனை விட்டு நகர போக, ஆனால் அவளை நகர விடாமல் அணைத்தவனோ, அமைதியா தூங்கம்மோ, இந்த மாதிரி சில்லி கொஷின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்காத, நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கே நல்லா தெரியும் என்ற சொன்னவனின் குரலிலோ இப்பொழுது மிரட்டல் தெரிந்தது. அதில் அவனை பார்த்து தன் உதட்டை சுழித்தவளோ நிலாவுடன் சேர்த்து அவனையும் அணைத்து கொண்டு உறங்கினாள். தன் அணைப்பில் உறங்கும் தன் மகன், மகள் மற்றும் மனைவியை பார்த்த ஆதிக்கு இப்பொழுதுதான் தான் ஒரு முழு குடும்பமாக இருப்பது போல் தோன்றியது. தன் மனம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியிலேயே கண்மூடி நிம்மதியாக தூங்கினான் ஆதி. அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிய முதல் வேளையாக மித்ராவின் திட்டப்படி வேதா மற்றும் வர்ஷினியின் குழந்தைகளை கடத்தியிருந்தான் ஆதி. ஆதி மித்ரா வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? மித்ராவின் திட்டம் என்ன? அவள் ஏன் வர்ஷினி மற்றும் வேதாவின் குழந்தையை கடத்த சொன்னாள்? தன் குழந்தைகள் கடத்தப்பட்டிருப்பது ஒருவன் வர்ஷினி, சர்வா, வேதாவிற்கு தெரிந்தால் என்ன செய்வார்கள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.